இன்னைக்கு வருஷந்தோறும் இந்த கோவிலுக்கு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வருஷந்தோறும் வருவதே எனக்கு என்னுடைய வழக்கம். அந்த வகையில இன்றைக்கு சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கேன். இங்க எங்க கழகத்தார் அனைவரையுமே சந்தித்ததுல மகிழ்ச்சி. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் திருப்பார்கடல் மிக உலக பிரசித்தி பெற்றது. 108 தலத்துல இது 108வது தலம். அந்த வகையில கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கோவிலை பாக்குறப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் ஆசி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். 39 தொகுதியில ஒரு தொகுதி குறைஞ்சா கூட தேமுதிக அதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம். நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறது நான் எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்கேன். இங்கேயும் அதை சொல்றேன். ஆமா, எல்லா இடமும் சென்னை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க அது நடந்துட்டு தான் இருக்குங்க. நிச்சயமாக அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? சந்தோஷம். நீங்க என்னோட வாங்க கோவிலுக்கு. இன்னும் அங்க எல்லா நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்கு, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களையும் பாக்குறேன். நீங்களும் வாங்க. நன்றி. அது எச் ராஜா கிட்டதான் நீங்க கேட்கணும். இன்னொருத்தர் சொல்ற கருத்துக்கு என்கிட்ட நீங்க பதில் கேட்க கூடாது. எங்க கருத்து, எங்க தேமுதிக கருத்துக்கு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். 26 வரும்போது நாங்க சொல்றோங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, பொறுத்திருங்கள். அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்க சொல்றோம். பல வாட்டி பல தடவை சொல்லியாச்சுங்க. நன்றி.